வணக்கம். வெல்கம் டு ஹெல்த் டைரி தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ கருப்பு கவுனி அரிசி இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வெண்பொங்கல் செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வச்சு வச்சுடுங்க. காலையில் அது என்ன பண்ணுறோன்னா எடுத்து குக்கரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி அப்படின்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக வெயிட் லாஸ்க்கு, இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 முறையாவது நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணுறேன். மிளகு கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறப்போ வந்து மிளகு, சீரகம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் சேர்க்க போகிறோம். பட் அந்த அரிசியோட இது எல்லாமே நல்லா வெந்து வரும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் பண்ணுறோம். இப்போ குக்கரை மூடி ஒரு 7, 8 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசி அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. அதனால் ஒரு 7 விசில் விடலாம். அதுக்குள்ளே வந்து பாசி பருப்பை நல்லா வெறும் வாணலில் போட்டு ஓரளவுக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. முன்னாடியே சேர்க்க வேண்டாம். ஏன்னா கருப்பு கவுனி அரிசி பாயில் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி முக்கால் பதத்தில் வெந்ததுக்கு அப்புறமா இந்த பாசி பருப்பை வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாசி பருப்போடு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 விசில் விட்டுடலாம். விட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 10, 15 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தாளித்து கொட்டுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். மிளகு ஆல்ரெடி அதில் போட்டிருந்தேன். ஸோ அதனால் மிளகு தூள் இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த பொங்கலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கூட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி டேஸ்ட்டு நார்மல் வெண்பொங்கல் பண்ணுறத விட வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பவுடர் பண்ணி கூட நைட்டு ஊற வைக்கலாம். பவுடர்னால் ஒன்றும் பாதியமாக அரைச்சி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசி எல்லாமே நல்லா பாயில் ஆகிடுச்சு, பருப்பும் பாயில் ஆகிடுச்சு. ஸோ இது கூட நம்ம தாளிச்சதை கொட்டி இறக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. இது அப்படியே சுட சுடான்னு சாப்பிட்டீங்கன்னா தேங்காய் சட்னி இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி இது கூட வேணால் கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தி ரெசிபி வீடியோஸ்க்காக நம்ம ஹெல்த் டைரி தமிழை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.